இந்த பரப்புதான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சிட்டா மனம் உலகம் முழுவதும் பறக்குது. அட சுட சுட மருமக சுட்ட இட்லியே, கறி குழம்புல அத உருட்டி பெரட்டி சாப்பிடதா மனம் உருளுதே. இந்த பொறப்புதான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த பொறப்புதான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சிட்டா மனம் உலகம் முழுவதும் பறக்குது. அந்த பாத்திரத்துல அப்படி என்ன இருக்கு? அந்த பாட்டி தலையில வச்சு கொண்டு போகுது. யார் வீட்டுக்கு கொண்டு போகுது? ஒருவேளை நம்ம வீட்டுக்கா இருக்குமோ? ஒன்னரவியலுக்கு என்னதான் நம்ம மேல கோவம் இருந்தாலும் கொஞ்சம் சொக்கனர் இருக்கதா செய்யுது. அதான் மலையில வீடு கேட்கும்போது கூட வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு தான் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னர் வீட்டு சாப்பாடுனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிர வேண்டியதான். பாட்டி நம்ம வீட்டுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். குட்டால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா. 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 நம்ம குட்டால அந்த பக்கம்ல இருக்கு. கிளவி இந்த பக்கம் போகுது. யார் வீட்டுக்கு போகுது? கிளவியை விடக்கூடாது, பின்னாடியே போய் பார்க்கணும். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிரு. யாருமே காணோம், இந்த பக்கமும் காணோம். உயிரே தப்பிச்சு எப்படியாவது உள்ள ஓடிரு. கழுதை எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள போகுது? இந்த வீட்டுல நானே எங்க அம்மையும் தானே குடியிருந்தோம். இந்த வீட்டுக்கு கூட ஆளே வரலன்னு சேகர் சொன்னானே. வேற எதுக்கு கிளவி இந்த வீட்டுக்குள்ள போகுது? ஒருவேளை யாராவது புதுசா குடி வந்திருப்பாங்களோ? புதுசா வந்திருந்தாலும் இந்த கிளவிக்கு அப்படி என்ன உறவு முறை? பாசத்துல பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு வருது. அப்படி எவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு நானும் பாத்துறேன். இன்னும் இந்த ஜன்னல் திறக்கவே முடியல, இவ்வளவு டைட்டா இருக்கு. அந்த ஜன்னலை போய் திறந்து பார்ப்போம். புழுக்க எல புழுக்க. பாட்டி என்ன பாட்டி கொண்டு வந்திருக்கீங்க? நான் யார் என்ன கொண்டு வருவேன்? சாப்பாடு தாண்டி. இவ்வளோ டைட்டா போட்டு வச்சிருக்கு. நானே எங்க அம்மையை மட்டும் இருக்கும்போது நல்லா காத்து வரட்டோன்னு திறந்து வைப்போம். இப்போ யார் இந்த வீட்டில் குட்டி வந்திருக்கா? இந்த ஜன்னல்ல பார்ப்போம். இது திறந்து தான் இருக்கு. இந்தம்மா பிடி. தேங்க்ஸ் பாட்டி. ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? வாட் a கிளவி. இப்படியே இந்த வீட்டில் குட்டி வச்சிருக்கு. இதுக்காக தான் ஓனரவியல் நம்ம வீட்டை விட்டு துரத்துனாங்களோ? இல்லையே, ஓனரவியல் இவன் மேல கோவமா இருக்காத. சேகர் கூட அப்படிதான் சொன்னா. ஆனா இவன் இங்க இருக்கா? இந்த கிளவி எதை எடுத்துட்டு வந்து குடுக்குது. அப்படின்னா கோவம் கரைஞ்சு ஓனரவியல் சாப்பாடு கொடுத்து விட்டாங்களோ? இதுல எதை எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த கிளவி தான் அப்படி சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஓனரவியல் இவன் மேல பயங்கர கோவத்துல தான் இருக்காங்க. இந்த கிளவி தான் எதை தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருக்கு. இது உடனே அந்த ஓனரவியல்கிட்ட தெரிவிக்கணும். அப்பதான் இவளையும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துவாங்க, இந்த கிளவியும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துவாங்க. இந்த கிளவி என்னையும் எங்க அம்மையும் மலையில கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிச்சுன்னா இதை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஓனரவியல்கிட்ட மாட்டி விட்டு இதை வீட்டை விட்டு துரத்த வைக்கேன். அப்பதான் இந்த சாமியார்னு இந்த கிளவிக்கு தெரியும். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஆமா புளிக்க, உன் புடிச்ச ஏதாவது வேலைக்கு போறாதா இல்லையா? பாட்டி இப்பதான் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன வேலை? எவ்வளவு சம்பளம்? வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னார் பாட்டி. என்ன வேலை எவ்வளவு சம்பளம்லாம் சொல்லல. அவர் போய் காசு கொண்டு வந்தாதான் எனக்கே தெரியும். அப்படியா? நீ சந்தோஷமா பாத்துக்கிட்டியாண்ணா? நல்லா பாத்துக்கிறாரு பாட்டி. இப்ப அவருக்கு வேலை கிடைச்சிருச்சுல, இனி எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அப்படியம்மா? அப்ப எனக்கும் சந்தோஷம்தான். பாட்டி அடிக்கடி இங்க வரீங்களே, அக்காக்கும் அம்மாக்கும் டவுட் வரல? அது எப்படி டவுட் வரும்? நான் யாரு? வில்லாதி வில்லி சூராதி சூரி. எப்படிலாம் அவியலை ஏமாற்ற முடியுமோ அப்படிலாம் ஏமாற்றி விட்டுட்டு தான் உன்னைய பார்க்க வாரேன். அப்படியே பாட்டி? ஆமாம்மா, இங்கேருந்து நேராக என் தங்கச்சி வீட்டுக்கு போயிடுவேன். அதாம்மா குடிசி மரியா. அவள் வீட்டில் போய் சொட்ட நேரம் இருந்துட்டு ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பிறகு உன் பெரியம்மா வீட்டுக்கு போவேன். யாராவது இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன்னு கேட்டால் தங்கச்சி வீட்டில் இருந்தேன்னு சொல்வேனா?
அப்படியே எல்லாரும் நம்பிடுவாவ. என் தங்கச்சி கிட்ட போய் கேட்டாலும் அக்கா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாவன்னு சொல்லுவா. அதனாலதான் இவ்வளவு ஈஸியா எனக்கு வந்துட்டு போக முடியுதுமா. எல்லாத்துக்கும் என் தங்கச்சி குறிச்சி மரியாவும் ஒரு காரணம். சூப்பர் பாட்டி. உங்களுக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல தங்கச்சி கிடைச்சிருக்காங்க. ஆமாண்டா புழுக்க, நீ அவ வீட்டுக்கு போக வேண்டியது. இங்கே வந்து ஒத்தையில கிடக்கா. உனக்கும் அவ பாட்டி தான். நீ அங்க இருந்தா எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. நான் பாட்டுக்க வீட்டெல்லாம் நிம்மதியா இருந்திருப்பேன். என் தங்கச்சி நான் உன்னைய பாத்துக்கிட்டிய மாரி அவ உன்னைய பாத்துக்கிடுவா. அதனாலதான் உன்னை பார்க்க நான் ஓடோடி வந்துகிட்டு இருக்கேன். பாட்டி நீங்க தினமும் வந்து பாருங்க பாட்டி. ஆனா சாப்பாடுலாம் எடுத்துட்டு வராதீங்க. அவரு எதுவுமே வாங்காதன்னு சொல்லியிருக்காரு. ஹோட்டல்ல எனக்கு வாங்கிட்டு வந்து தந்துருவாரு பாட்டி. இல்லைன்னா ஃபிஷ் ஆண்டி ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. நீங்க வீட்டுக்கு தெரியாம இப்படி சாப்பாடுலாம் எடுத்துட்டு வராதீங்க பாட்டி, மாட்டிக்க போறீங்க. இங்க பாடு புழுக்க, என் பேட்டிக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கேன். இதை யாரும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. உன் பிடிச்ச வேண்டான்னு சொன்னானோ அவனை பிச்சு விடுவேன்னு சொல்லி வை. பாட்டி ஏன் உனக்கு நான் எதுவுமே செய்யக்கூடாதோ? இல்ல பாட்டி, வீட்டுக்கு தெரியாம எடுத்துட்டு வரீங்களா, அதனாலதான் அவர் இப்படி சொன்னாரு. இங்க பாடு, அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. நீ சந்தோஷமா சாப்பிட்டு வாங்கி இருந்தா போதும். என்ன நான் சொல்லியது புரியுதா? சரி பாட்டி. உன் பிடிச்ச வந்த உடனே 2 பேரும் சாப்பிடுங்க. நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போறேம்மா. சரி பாட்டி. கதவை எப்படி திறந்து போடாத, தாப்பா போட்டு வை. நான் போயிட்டு வரேன். சரி பாட்டி. போய் கதவை மூடிட்டு வந்துருவோம். சரி, இந்த கர்ப்பமுச்சி எத்தனை தடவை அடிச்சு தோத்தனாலும் மறுபடி வீட்டுக்குள்ளே வந்துருது. என்ன உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம்னு வந்தேன். என்ன உதவி செய்வதா? நீ எங்க உதவி செய்வா? ஒருத்தரல செய்வா? இல்ல, இந்த தடவை நசுவால நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் சொல்ற விஷயத்தை நீங்க காட்டியல்னா ஆடி பேர்விய அசந்து பேர்விய. ஆடி அசந்து போறதுக்கு நீ என்ன நல்ல நிற்குமா? இந்த மாதிரி நக்கல் பண்ணாதீங்க. நான் சொல்ல வரத முதல்ல ஒழுங்கா கேளுங்க. என்ன சொன்னதனை கேட்க முடியும்? குடுமி எதுவா இருந்தாலும் வெளியே நின்று கூப்பிடு, அங்கேயே பேசிட்டு போன்னு சொல்லியாச்சு. எத்தனை தடவை துரத்தினாலும் ஓடி வீட்டுக்குள்ள வந்து பூந்துருது. இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள பூறதுக்கு நான் என்ன பூறானா? ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு வந்திருக்கேன், மதிக்கிறீங்களா? ஆமா, உன்னையெல்லாம் மதிச்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு காப்பி குடிக்கேன். காப்பி என்ன குடுமி? ஒழுங்கா சொல்லி இல்ல சொல்லாம கிளம்பி போயிட்டே இரு. உங்களுக்கு நான் சொல்ல வந்த பாருங்க, என்னையே சொல்லணும். ஏன் சொல்ல வந்த? நான் உன்னை அழைச்சணும். உங்களுக்குலாம் நல்லது செய்ய பார்த்தா என்னோட தலை எழுத்து. குடுமி ரொம்ப தான் சாரிச்சுக்கிறியா? அப்படி என்ன நல்ல விஷயம் சொல்ல வந்துட்டா? சொல்லி தோல முதல்ல. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நான் சொல்லி? அது வந்து பாட்டி இருக்காங்கல்ல. ஆமா, அவியலுக்கு என்ன? அவிய இருக்கட்டும், நான் உங்ககிட்ட முதல்ல ஒன்னு கேட்றேன். முதல்ல சொல்லணும்னா இப்ப கேட்கணுங்க. ஒரே பியாதி தான் இருக்கு. உனக்கு என்னன்னே தெரியல. எதானாலும் கன்ஃபார்ம் பண்ணி விவரமா சொல்லணும்ல, அதனால தான் கேட்டேன். கேளு, இல்ல கேட்டு தொலை, இல்ல சொல்லி தொலை. அது வந்து நாங்க இருந்தோம்ல ஒரு வீடு. நீ எங்க வீட்ல இருந்த? கூடாரத்துல கிடந்து கும்மி அடிச்சிட்டு கிடக்கா? இல்ல, அந்த வீட்ல நாங்க ஒரு வீட்ல இருந்தோம்ல. அத 10 லட்சத்துக்கு அடமான வச்சிட்டியே. ஷோ கடவுளே, இப்படி ஒரு ஞான சுனியத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னது? 4 அப்பனால நீ எனக்கு சரி வருவான்னு நினைக்கேன். ஐயோ, வான ரபில அடிச்சுறாதீங்க, நான் சொல்றேன் கேளுங்க. எதா இருந்தாலும் மரியாதை சொல்லிட்டு ஓடி போயிரு. இல்ல எனக்கு இருக்க டென்ஷனுக்கு 4 போடு போட்டுவேன் பாத்துக்க. இல்ல, எங்க வீட்ல இப்ப யாரு இருக்கா? அத யாரு கேட்டா? உனக்கு தான் தெரியும், பேதி இருப்பா. ஐயோ கடவுளே, நம்ம குட்டி இருந்தாலும் அந்த வீட்டை இப்ப யார் வச்சிருக்கா? சினிமா நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருக்கா. சொப்பன சுந்தரி? அது யாரு? உங்க பாட்டி பேரா? எங்க பாட்டி பேரும் சொப்பன சுந்தரி தான். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க தான் உங்க பாட்டி அந்த வீட்ல குடி வச்சிருக்கீங்களோ? எந்த பாட்டி எங்கோட குடி வச்சிருக்கேன்? தனியா கொடுத்தனா கேட்காது. என்ன புது பொண்ணா கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கு? பேதி எடுப்பா குடிமி யாரு? இன்னைக்கு குடிமி ஆத்து தொங்க விட போறேன் பாரு. வந்து நின்ன நேரத்துல இருந்து யார கூட பேசிட்டு இருக்க, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்காக வந்தா? நான் கேக்குற கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து ஒழுங்கான பதில் வர மாட்டேங்குது. அதான் என்ன பண்றது தெரியாம நானே யோசிச்சுட்டு நிக்கேன். நான் பாட்டுக்கு ஏதாவது யாட குடும்பமா சொல்லி நீங்க யாஸ்மியனா என்ன செய்ய? ஷோ, இன்னைக்கு உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. எதுக்கு இப்ப என்ன போட்டு பாடா பட்டிட்டு இருக்க நீ? இல்ல, திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு போனால அந்த ஜெனிஃபர். இப்ப எதுக்கு அவளை பத்தி இங்க வந்து பேசிட்டு இருக்க? இல்ல, ஒரு காரணமா தான் வந்து கேக்குறேன். அவளை நீங்க மனசு மாறி ஏத்துக்கிட்டீங்களோ? என்னது ஏத்துக்கிட்டீங்களோ? இல்ல, நீங்க மனசு மாறிட்டீங்களோன்னு கேட்டேன்.
மாறிட்டீங்களோ? ஐயோ கடவுளே, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றதுக்கு எனக்கு தனி அறிவு தான் வேணும். நீ எப்ப புரியுற மாதிரி சொன்ன குடுமி? நீ பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி அறிவு தேவைப்படுது. பேதி எடுப்பா நானும் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒன்னும் விளக்கமா சொல்லியல்ல. ஹாய் சாமி. ஹாய் சேகர். இவ்வளவு நேரம் மூஞ்சி நசுங்கி பண்ண டப்பா மாதிரி இருந்துச்சு. என் தம்பி பார்த்தோன்னே 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி மில்லுறது. ஒன்னரபில் அப்படியே அழகா இருக்கணும். இந்த குடுமியை கொளுத்தி விட்டாச்சுன்னா மொத்தமா அழகாயிரும். நீ பேசினதெல்லாம் போதும், வெளியே போ. இப்பதான் எனக்கு தெரியுது நீ எதுக்காக வந்தா. நீ சம்மந்தம் என்கிட்ட பேசி குழப்பி விட்டுட்டு என் தம்பியை பார்த்து பேசக்கு வந்திருக்கா. போவலியே. இங்க பாருங்க ஒன்னரபில், நான் உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன். சேகர் என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால ஒரு ஹாய் சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா, ஹாய் சொல்லல இருக்க முடியாது. சேகர், உன்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். என்ன சாமி கேளு, எது வேணாலும் சொல்றேன். ஆமா, இவர் டவுட் கேட்க அவர் பெரிய வாத்தியாரு. அப்படியே இவர் சந்தேகத்துல அவர் தீத்துருவாரு. இங்க பாருங்க, நான் கேக்குற क्वेश्चनக்கு யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தாலே போதும். அப்போ நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு அறிவு இல்லன்னு சொல்ல வரியா? இல்லமான ரபியலே, நான் கேக்குறதுக்கு நீங்க ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டேங்கறீங்க. அதனால தான் சேகர்ட்ட கேட்கலாம்னு பார்த்தேன். நீ ஒண்ணா ஆயிட்டு கேட்கற கேட்டதெல்லாம் போதும். ஏலே தம்பி சேகரே, நீ உள்ள போ. ஏ குடுமி, நீ வெளிய போ. நான் கேக்குற கேள்விக்கு அம்மா இல்லன்னு ஒரு பதில் சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போயிர போறேன். இத கூட உங்களால செய்ய முடியாது. அப்படி என்ன கேள்வி? பையன கேள்வி. ஜெனிஃபர் உங்க குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு ஓடி போனால, அவளை மறுபடியும் சாத்து விட்டீங்களோ? குடுமி அறுத்து நட்டு வச்சு தண்ணி ஊத்தேக்கல வெளிய போயிரு. ஒரு சிம்பிளான क्वेश्चन நான் கேட்டேன், இதுக்கு கூட உங்களால பதில் சொல்ல முடியாது. நீங்க ரொம்ப தான் பண்றீங்க ஒன்னரபியலே. உன் क्वेश्चन இப்படி கூர்கட்ட மாதிரி இருந்தா இப்படி தான் பதில் வரும். சாமி என்னாச்சு சாமி? ஏலே நான் உன்னை உள்ள தான போச்சனே, இங்க எதுக்குல நின்னுட்டு இருக்க? உள்ள போல. இல்ல காவே, ஏதோ ஜெனிஃபர் பத்தி சொல்ல வரானே கேட்காம நிக்கேன். வேண்டாம் சொல்லி ஒத்திய தலைமலங்கன வர அவளை பத்தி எதுக்குல நினைக்கறா? அவளை பத்தி என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நான் உன்னை உள்ள போனேன். சரிக்கா சாமி, அப்புறமா சொல்லு. என்ன போறடா? ஏ அம்மம்மா, இவ்வளவுல நிறுத்தினாலும் இவனை நிறுத்த முடியல வர வர. குடுமி, நீ எதுக்கு என்ன நின்னுட்டு இருக்க? ஒன்னரபியலே, நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. அப்படியே ஒரு பெரிய क्वेश्चन பேப்பர். நாங்க இவர் கேட்ட கேள்விக்கு அப்படியே பதில் எழுதிக்கிட்டே இருக்கணும். நீ பார், உனக்கு ஒரு நிமிஷம் தான் டைம். ஒழுங்கா என்ன சொல்லுங்க அதை சொல்லிட்டு ஓடி போயிரு. இல்ல பின்னாடி இருக்க சாடியில செடி இருக்காது, குடுமி தான் இருக்கும். சொல்லாம போயிரலாம்னு பார்த்தாலும் முடியல. பரவாயில்ல, நான் சொல்லிட்டே போறேன். என்ன சொல்லு குடுமி, சொல்லு. அது வந்து நாங்க இருந்தோம்ல எங்க வீடு. என்னது உங்க வீடா? அதான் உங்க வீட்ல வாடகைக்கு இருந்தோம்ல, அப்படினா அது எங்க வீடு தானே. என் வீட்ல கொஞ்ச நாள் வாடகைக்கு இருந்த, அவ்வளவுதான். அது ஒண்ணும் உன் வீடு கிடையாது. சரி, நான் வாடகைக்கு இருந்தேன்ல, அந்த வீட்ல இப்ப யாரு குடி இருக்கா? என்ன மறுபடியும் ஆரம்பிக்கிறியா முதல்ல இருந்து? இல்ல, யாரு இருந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களா. எதுக்கு குடுமி நீ வாடகைக்கு வீடு கேட்கலான்னு வந்திருக்கியா? அதுக்கு தான் இவ்வளவு விசாரணை போட்டுக்கிட்டு இருக்கியா? உள்ள மாட்டறதியல, அந்த வீட்டுக்குள்ள உங்க பாட்டி இருக்காவல்ல. வீடுங்க பாட்டிங்க சரி பாருங்க. உனக்கு ஏன் இப்படி பேதி இருக்குது? சொல்றது கேளுங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சா? என்ன பாக்ஸ்? அது வந்து சாப்பாடு கொண்டு போற பானை மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி சட்டி. பானையா பாக்ஸா சட்டியா? ஏதோ ஒரு அளவுல சொல்றது முதல்ல ஒழுங்கா கேளுங்க. நீ ஒழுங்கா சொல்லிருந்தா நான் கேட்க மாட்டேனாக்கா. ஒழுங்கா சொல்லிட்டு போ முதேவி. உங்க பாட்டி இருக்காவல்ல, அந்த பாக்ஸ் தூக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனாவே. எந்த வீட்டுக்குள்ள எங்க பாட்டி போனாவே? அத முதல்ல சொன்னேல்ல, நம்ம வாடகை குடி இருந்தோம்ல அந்த வீட்டுனே. என்ன குடுமி நேராவாவே குரல்ல ஒஸ்தி பேசுறியனே? மறுபடியும் ஒஸ்தி பேசுனா குரல்ல இருக்காது புடிங்கி விடுவேன். சாரி ஒன்னரபியல, நான் சொல்றது கொஞ்சம் டீடைலா கேளுங்க. நீங்க முதல்ல டீயை விக்காம சொல்லுங்க. சாரி, நான் அப்படினா முதல்ல இருந்து நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லி சொல்லி தோல மறுபடியும் சுத்துனான்னு வெச்சுக்க குடுமி அறுத்து விடுவேன். அது வந்து அந்த பாட்டி உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சட்டியை தூக்கிட்டு வெளியே வந்தாப்ல. நான் எதுக்கு இந்த பாத்திரத்தை தலையில வச்சிட்டு எங்க வர்றாவன்னு யோசிச்சுட்டே நின்னனா. உனக்கு சோறு கொண்டு வரான்னு நினைச்சிருப்பா. ஒன்னரபியல் கரெக்ட்டா சொல்லியாவே. என்ன குடி